ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 08/08/2020 ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இல்லை ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் அங்கே கேட்கலாம். அண்ட் சில பேருக்கு வந்து அந்த டெலகிராம் லிங்க் ஒர்க் ஆகிறது இல்லை. ஸோ என்னோடய ஃபோன் நம்பரும் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அதுக்கு நீங்கள் டெலகிராமில் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா உங்களை குரூப்பில் ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நியூஸஸ் ரொம்ப கம்மி அண்ட் எடிட்டோரியலில் அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லேண்ட்ஸ்லைடு பற்றினது இருக்குது. ஸோ லேண்ட்ஸ்லைடு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. அதில் வந்து என்னென்னா ஒரே ஒரு நேஷ்னல் பார்க் மட்டும் பக்கத்தில் சொல்லியிருக்காங்க. அது என்ன பார்க்குன்னு சொல்லிடுறேன். எர்ணாகுளம் நேஷ்னல் பார்க். ஓகேங்களா? எர்ணாகுளம் நேஷ்னல் பார்க் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ எர்ணாகுளம்னு சொன்னாலே உங்களுக்கு கேரளான்னு புரிஞ்சு போயிடும். அதனால் நீங்கள் வந்து அந்த லொக்கேஷன் கூட படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த பர்டிகுலர் நியூஸை நான் எடுக்கலை. அதுக்கடுத்து இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேரளாவில் இந்த ஏர்போர்ட்டில் ரன்வேல நம்மளுடைய ஏர் இந்தியா விமானம் வந்து விபத்துக்குள்ளானது. ஓகேங்களா? ஸோ அதை போட்டிருக்கிறாங்க. ஸோ அதுவும் நமக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. ஓகேங்களா? ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் டிராஃபிக் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் யோசிக்கிறது அந்த இதுதான். ஓகேங்களா? ஸோ அதனால் அதை நான் எடுக்கலை. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில் க்ளோஸ் மரைன்ஸ் கேஸ் ஒன்லி ஆஃப்டர் ஹெஃப்டி காம்பன்சேஷன் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இதில் என்ன இஷ்யூ அப்படின்றது 2012 கிட்ட என்ன ஆகும் அப்படின்னா இஸ்ரேலியனோட வர்த்தக கப்பலில் இருக்கிற 2 மாலுமிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்திய பெருங்கடலில் வந்திருப்பாங்க. இந்திய பெருங்கடலில் வந்தப்போ அங்கே கேரளா மீனவர்கள் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்கள சுட்டு கொண்டுருவாங்க. ஓகேங்களா? 2 பேர்த்த சுட்டு கொண்டுருவாங்க. ஸோ இந்த கேசஸ்னால இவங்க என்ன ஆயிருப்பாங்க அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. இந்தியன் கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்து அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரடிஷன் மூலமாக என்ன பண்ணுவாங்க, இவங்களை மறுபடியும் இத்தாலிக்கு அனுப்புவாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013 சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடும் அப்படின்னா இவங்களுடைய கேஸ் வந்து இந்தியாவில் தான் விசாரிக்கப்படும். ஏன்னா இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் வந்து இந்தியன் வாட்டரில் நடந்திருக்குது அப்படின்றத அவங்க சொல்லிடுவாங்க. பட் என்ன பண்ணுவாங்கன்னா இத்தாலி இதை ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் ஒன்று இருக்குது. அதாவது யூஎன் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் லா ஆஃப் சி அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பர்டிகுலர் கன்வென்ஷனுக்கு கீழே ஒரு ஆர்பிட்டல் ட்ரிபுனல் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அதாவது சி மேலே ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா இந்த மாதிரி டிஸ்பியூட் வருது அப்படின்னா அதுக்கு ஒரு ட்ரிபுனல் வந்து ஏற்படுத்துவாங்க. அந்த ட்ரிபுனல் வந்து என்னென்னா இப்போ யார் கையில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ட்ரிபுனல் ஒர்க்கை பெர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன்ட்ட இவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கேஸை வந்து தீர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ பெர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் தீர்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தாலி அந்த மெரைன் கேஸை யார் விசாரிக்கலாம்னா இனிமேல் இத்தாலியே விசாரிக்கலாம் அப்படின்ற ஒரு தீர்ப்பையும் அவங்க கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ பெர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் என்ன சொல்லுதோ அதை கேட்டு தான் ஆகணும். இட்ஸ் அ பைண்டிங் அண்ட் ஃபைனல். அதுக்கு அப்பீலே கிடையாது. ஓகேங்களா? ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2013 நம்ம கவர்மெண்ட் நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்த கேஸ் வந்து இந்தியாவில் தான் விசாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் இப்போ வந்து என்ன பெர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது இத்தாலியிலே விசாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்தியன் லாவுக்கு இந்தியன் டொமஸ்டிக் கோர்ட்டுக்கும் ஃபாரின் கோர்ட்டுக்கும் இன்டர்நேஷனல் கோர்ட்டுக்கும் ஒரு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிளாஷ் வருது. இதில் யார் சொல்கிறத கேட்கணும் அப்படின்றத ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதுதான் ஆர்டிகல் 253 அப்படின்றது. ஓகேங்களா? ஆர்டிகல் 253 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு இன்டர்நேஷனல் கன்வென்ஷனில் சைன் பண்ணுறோம் அப்படின்னா ஓகேங்களா நம்ம ஏதாவது ஒரு இன்டர்நேஷனல் கன்வென்ஷனில் சைன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இன்டர்நேஷனல் கன்வென்ஷனில் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய லாஸ் அப்புறம் அவங்க வந்து சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா தேர் வில் பி ஆக்ட். நீங்கள் ஒரு ஆக்டை கிரியேட் பண்ணலாம். அது எந்த ஆர்டிகளுக்கு கீழே அப்படின்னா ஆர்டிகல் 253. ஓகேங்களா? ஈவன் அது ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு ஆக்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிரியேட் பண்ணலாம். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அந்த இம்யூனிட்டி பவர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆர்டிகல் 253. பட் என்னன்னா இந்த பர்டிகுலர் இதை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 253ல பெர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷனுக்கு கீழே ஏதாவது வந்து ஒரு ஆக்ட் இருக்குதா அப்படின்ற மாதிரி வேணால் ஒரு விசாரணை தான் இவங்க கேட்டிருக்காங்க. பட் இந்த வரைக்கும் என்னென்னா அதை பற்றின எதுவும் இதில் சொல்லலை. ஓகேங்களா? இதில் என்ன முக்கியமானது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷனில் சொல்லியிருக்காங்க அதாவது என்ன இத்தாலியை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்தியன் கோர்ட்டில் இங்கே இந்தியாவில் தான் விசாரிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கிளாஷை வந்து எப்படி சரி பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கல். அதுலேயும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருச்சு அப்படின்னா நீங்கள் அவனுக்கு அதிகமான காம்பன்சேஷன் கொடுத்தா மட்டும்தான் இந்த கேஸை நாங்கள் இத்தாலிக்கு விட்டு கொடுப்போம், இல்லாட்டி இந்தியாவில் தான் விசாரிக்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதில் சொல்லியிருக்கிறது. ஸோ இதில் நீங்கள் பெர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அண்ட் யூஎன் கிளாஸோட இதையும் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் பர்டிகுலராக என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ஆர்டிக்கல் போய் படிங்க. ஓகேங்களா? ஸோ இதில் முக்கியமாக ஆர்டிகல் 253 அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தவிர யூஎன் கிளாஸில் இருக்க பெர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் முக்கியமானது. ஓகேங்களா?
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மூவ் அவுட் ஆஃப் அமோனியம் நைட்ரேட் இன் 3 to 4 days. நமக்கு தெரியும் லெபனானில் பெய்ரூட் அப்படின்ற ஒரு போர்ட்டில் இப்போ மிகப்பெரிய லெவலில் வெடி விபத்து வந்துச்சு. இந்த வெடி விபத்துக்கு காரணமான ஒரு வேதிப்பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மோனியம் நைட்ரேட். அப்போ இந்த அம்மோனியம் நைட்ரேட்டை பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மேபி உங்களோட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டட் ப்ரிலிம்ஸ் கொஸ்டினில் இந்த அம்மோனியம் நைட்ரேட்டை வச்சு கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் அம்மோனியம் நைட்ரேட்டை பற்றின ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அதனுடைய வேதிப்பொருளோட எண் எல்லாமே வந்து என்னென்னா அந்த பர்டிகுலர் இதில் இருக்கும், வெப்சைட்ஸில் இருக்கும், போய் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ போய் நோட்ஸ் எடுத்தனால எடுத்துக்கோங்க. மேபி இந்த ஓட்டம் ரொம்ப முக்கியமானது கூட கேட்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அலர்ட் அண்ட் அன்சர்டைனிட்டி அப்படி அமிட் அன்சர்டைனிட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கல் அப்படின்றது எதை பொறுத்து அப்படின்னா இப்போ மானிட்டரி பாலிசி நேற்று என்ன பண்ணாங்க அப்படின்னா வித்தவுட் சேஞ்சிங் எனிதிங் மானிட்டரி பாலிசியில் ரெப்போ ரேட்டோ அல்லது ரிவர்ஸ் எதையுமே வந்து என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சேஞ்ச் பண்ணல. ஸோ இப்போ நம்ம கண்ட்ரியில் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.1%. பட் நம்மளுடைய நாமினல் பர்சன்டேஜ் அப்படின்னா 4 ± 2. ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மைனஸில் போனால் அப் டு 2, ப்ளஸில் போனால் அப் டு 6 வரைக்கும். ஓகேங்களா? 4லேருந்து. ஓகேங்களா? ஸோ இந்த 2லேருந்து 6க்குள்ளே உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் அப்படின்றது ஒரு நார்மல் டார்கெட்டட் இன்ஃப்ளேஷன். ஸோ இந்த இதில் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய எக்கனாமி இம்ப்ரூவ் ஆகும். இப்போ எவ்வளோ ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.1. ஸோ என்ன இன்ஃப்ளேஷன் இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க, இந்த இன்ஃப்ளேஷன் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ப்ரைஸஸோட இன்க்ரீசஸ். ஓகேங்களா? ஆயில் ப்ரைஸஸோட இன்க்ரீஸு, இதை தவிர ரா மெட்டீரியல். ஓகேங்களா? ரா மெட்டீரியலோட இன்க்ரீஸ், இது ரேட் இன்க்ரீஸ், இதுதான் முக்கிய காரணம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர நீங்கள் மானிட்டரி பாலிசி கமிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னு சொன்னால் தயவுசெய்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நான் என்ன தலைப்பு சொல்கிறேன்னா அந்த தலைப்பு போட்டு பக்கத்தில் வள்ளுவன் ஐஏஎஸ்ன்னு யூடியூப்பில் டைப் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் வீடியோ வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதை போய் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அதை வீடியோ என்னை ஷேர் பண்ண சொல்லாதீங்க, நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் தான் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானிட்டரி பாலிசி கமிட்டியோட டீட்டெயில்டு இது வந்து என்ன இந்த பர்டிகுலர் வீடியோவில் சொல்லியிருப்பேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் விஷன் 2050 ப்ரைஸ் ஃபார் நான்டி ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பர்டிகுலர் நான்டி ஃபவுண்டேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரக்கு அப்படின்ற ஏரியாவில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைபல் ஃபார்மர்ஸை இவங்க இன்க்ளூட் பண்ணி, ஓகேங்களா, ட்ரைபல் ஃபார்மர்ஸை இன்க்ளூட் பண்ணி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பர்டிகுலர் ஃபவுண்டேஷன். ஓகேங்களா? அந்த ஃபவுண்டேஷனுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஃபுட் விஷன் 2050 அப்படின்ற ஒரு இதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் இதை கொடுக்குறாங்க, அதாவது ப்ரைஸ் கொடுக்குறாங்க. சரி, இதை ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் அந்த அமௌண்ட்டை வாங்கின அந்த ஃபவுண்டேஷனுக்கு பேர் ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் அப்படின்றது தான். இது ஒரு என்ஜிஓ மாதிரிங்க. எப்படின்னா உங்களுடைய பேப்பர் 2ல் என்ஜிஓஸ் ரிலேட்டடான கொஷின் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ஜிஓ நேம் எழுதி தான் ஆன்சர் எழுத முடியும். ஓகேங்களா? இப்போ அக்ரிகல்ச்சரில் நீங்கள் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் எழுதுறீங்க அப்படின்னா இந்த என்ஜிஓட நேமை வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் எழுதலாம். ஓகேங்களா? த ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன். ஸோ இதை தவிர இந்த ஃபுட் விஷன் 2050 பற்றி தெரிஞ்சுக்கணுமானா தேவையில்லை. ஏன்னா இது ஒரு தனியார் ஃபவுண்டேஷன் பண்ணுற ஒரு விஷயம். நியூயார்க்கில் ஒரு தனியார் விஷயம் இது பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் அதை பற்றி தெளிவாக தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதுக்கடுத்து நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4G இன்டர்நெட் JNK பற்றி பேசியிருக்காங்க. இதை பற்றி நம்ம நிறையா பேசிட்டோம், அதனால் அந்த நியூஸ் எடுக்கலை. அதுக்கடுத்து நம்மளுடைய பிரதமர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ இந்தியா, அதாவது நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி வந்து வில் கிரியேட் எ நியூ இந்தியா ஆர் இட் இஸ் அ ஃபவுண்டேஷன் ஃபார் நியூ இந்தியா அப்படின்றத வந்து நம்ம மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வந்து அவரோட இதுக்காண்டி சொல்லியிருப்பார். ஸோ அதனால் அதை நான் அதை எடுக்கலை. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா டு டேக் பார்ட் இன் கவ்காஸ் 2020 இன் ரஷ்யா அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அ மிலிட்ரி எக்ஸசைஸ். ஓகேங்களா? கவ்காஸ் அப்படின்றது மிலிட்ரி எக்ஸசைஸ். எந்த ஆர்கனைசேஷனுக்கு கீழே நடக்குதுன்னா சாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனுக்கு கீழே நடக்குது. ஸோ இந்த சாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் கீழே நடக்கிற இந்த மிலிட்ரி ட்ரில் வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்னா ரஷ்யாவில் நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம கண்ட்ரியும் அண்ட் சாங்காய் கோஆப்ரேஷனில் இருக்க மற்ற கண்ட்ரிஸும் இதில் பங்கு பெறுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கிளில் சொல்லியிருக்கிற விஷயம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நியூஸ் பக்கத்தில் டிஜிட்டல் டீடாக்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட் அஸ் பெயில் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் டிஜிட்டல் டீடாக்ஸ் அப்படின்றது தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு மெயின்ஸில் இந்த வார்த்தையை கொடுத்துருவாங்க டிஜிட்டல் டீடாக்ஸ்ன்றது. நீங்கள் அது என்னன்னு தெரியாமல் இருக்கக்கூடாது. டிஜிட்டல் டீடாக்ஸ் அப்படின்றது என்னென்னா டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்றது தான். ஓகேங்களா? டிஜிட்டல் டீடாக்சிஃபிகேஷன் இப்போ உள்ள மேக்ஸிமம் ஆஃப் யங்கர் ஜென்ரேஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான சோஷியல் மீடியா வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதனால் தே ஆர் அடிக்டட் டு டிஜிட்டல். ஓகேங்களா? அந்த டிஜிட்டல்லேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கள டீடாக்சிஃபிகேட் பண்ணணும் அப்படின்றதான் டிஜிட்டல் டீடாக்சிஃபிகேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நோ ஃப்ரீ கிரைன் இன் ஜூலை ஃபார் 40% ஆஃப் PMGKAY பெனிஃபிஷியரி அப்படின்னு சொல்கிறாங்க. பிரதான் மந்திரி காரிப் கல்யாண்
அன்னதத்தா யோஜனா அப்படின்றது தான் இந்த PMGKAY அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் யோஜனா கீழே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃபுட் கிரைன்ஸ், அதாவது அரிசி, கோதுமை, பருப்பு இதெல்லாம் இலவசமாக கொடுப்பாங்க பர்டிகுலர் இந்த COVID-19னால. பட் என்னன்னா இது வந்து கிட்டத்தட்ட மற்ற யாருக்குமே போகலை. ஒன்லி 6% சென்னா தான் வந்து இது வரைக்கும் வந்துன்னா சென்னாவில் 6% வரைக்கும் தான் போயிருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே போகலை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ரிப்போர்ட் கொடுக்குறாரு. இதுக்கு காரணம் என்னென்னா, ஸ்டேட் வந்து இதில் அதிகப்படியான இது எடுக்கலை, அவங்களோட இன்வால்மெண்ட் இல்லை அப்படின்றார். ஓகேங்களா? இது வந்து சென்டர் ஸ்டேட் கோஆப்ரேஷன் ரிலேட்டட். இதை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, மற்றபடி இதில் எதுவும் முக்கியம் கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லியோபார்டோட போச்சிங் வந்து அதிகமாக இருக்குது உத்தரகாண்ட், மகாராஷ்டிராவில். இதை மட்டும்தான் இதில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை தவிர வேறு எதுவும் லியோபார்டை பற்றி இதில் இருக்காது. ஓகேங்களா? எவ்வளோ இறந்து போயிருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். இதை யார் வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராஃபிக் இந்தியா அப்படின்ற ஒரு அமைப்பு, அவங்க தான் இந்த பர்டிகுலர் ரிப்போர்ட்டை வெளியிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் லியோபார்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலில் போயிட்டு படிங்க. இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான். நியூஸ் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் எதுவுமே இல்லை. ஓகேங்களா? இதை ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.